அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 3. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா, ஆசிய ஜோதி எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்ததான் மனிதநேயம் உரைநடை. இந்த ரெண்டை பற்றி தான் இன்னைக்கு படிக்க போறோம். ஆசிய ஜோதி இது யாரை பற்றியது? புத்தருடைய வரலாறு பற்றியது. கவிமணி அவர்கள் இந்த ஆசிய ஜோதியில் நமக்கு என்ன பாடப்பகுதியில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாய் இரக்கமாய் நடந்து கொள்ளணும். புத்தர் அவர்கள் அரச வாழ்க்கையை நள்ளிரவில் துறந்துட்டு வந்தார். அவர் ஒரு 4 வழியை சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பார்னா, ஆசையை துன்பத்துக்கு காரணம், ஆசையை ஒழிச்சா துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சில போதனைகள் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன 8 வழிகள் சொல்லியிருப்பார். இந்த 8 வழிகள் நல்ல நம்பிக்கை, நல்ல முயற்சி, நல்ல செயல்கள், இப்படி இந்த 8 வழிகளை பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதன் பிரகாரமாக இவர் பிம்பிசாரங்கிற ஒரு மன்னர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு யாகசாலை நடத்துறதுக்கு ஆடுகளை பலி கொடுக்கறதுக்கு நிறைய ஏற்றிட்டு போவார் வண்டியில். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு ஆடு அடிபட்டு கீழே விழுந்துடும். அப்போ புத்தர் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு தூக்கி அதுக்கு மருந்து போட்டு பிம்பிசாரர் மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கணும்னு சொல்லி அவருடைய போதனைகளை சொல்லும் பொழுது, பிம்பிசாரர் உயிர் பலி கொடுப்பது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த உயிர் பலிகளை நிறுத்திடுறாரு. சரிங்களா? அதன் பிறகு அப்படிதான் நாமளும் இரக்கமுள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிய ஜோதியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, தேசிய விநாயகனார் அவருக்கான சிறப்பு பெயர் என்னன்னா கவிமணி. நம்ம சொல்லும் போது கவிமணி தேசிய விநாயகனார் தான் சொல்லுவோம். தேசிய விநாயகனாருடைய சிறப்பு பெயர் என்னன்னா கவிமணி. இந்த ஆசிய ஜோதி நூலை எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். அதை தான் நம்ம கவிமணி தேசிய விநாயகனர் ஆசிய ஜோதி அப்படின்னு புத்தர் வரலாறுன்னு சொல்லி நம்மளுடைய தமிழில் அவர் எழுதியிருப்பார். சரிங்களா? எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா ஆங்கிலத்தில் எழுதிய இந்த நூலை மொழிபெயர்த்து கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதிங்கிற பெயரில் எழுதியிருப்பார். பிம்பிசார உயிர் பலியை தடுத்திருப்பார் இந்த பாடத்தில். சரிங்களா? சொல்லும் பொருளும் பாருங்க. அஞ்சினர், பயந்தனர். 2 கருணை, அதற்கான பொருள் இரக்கம். வீழும், விழும். ஆகாது, முடியாது. நீள்நிலம், பரந்த உலகம். முற்றும், முழுவதும். மாரி, மலை. கும்பி, வயிறு. பூதளம், பூமி. பார், உலகம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் என்னது? ஆசிய ஜோதி. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? புத்தர் தான் ஆசையை பற்றி சொல்லியிருப்பாரு. ஆசை தான் துன்பத்துக்கு காரணம், ஆசையை ஒழிச்சிட்டா நீ துன்பத்திலிருந்து விடுபட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ புத்தரின் வரலாறு கூறும் நூல் ஆசிய ஜோதி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது கேள்வி, நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எப்படிப்பட்ட குணமுடையவங்களாக இருப்பாங்கன்னா, நேர்மையான வாழ்வை வாழ்பவர் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர். ஆப்ஷன் ஏ. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவராக இருப்பாங்க. சரிங்களா? 3வது கேள்வி பாருங்க, ஒருவர் செய்யக்கூடாதது என்ன செய்யக்கூடாதுன்னா தீவினை செய்யக்கூடாது. 4வது கேள்வி பாருங்க, எளிதாகும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. எளிது கூட்டல் ஆகும். ஆப்ஷன் சி, எளிது கூட்டல் ஆகும். 5வது கேள்வி, பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பாலை கூட்டல் எல்லாம். 6வது கேள்வி பாருங்க, இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் சி, இன்னுயிர். 7வது கேள்வி, மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மலை எலாம். ஆப்ஷன் பி, மலை எலாம். இப்போ அடுத்த உரைநடை பாருங்க, மனிதநேயம். மனிதநேயம் அப்படின்னா என்னன்னா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு, அதுதான் மனிதநேயம். சரிங்களா? சரி, யாரெல்லாம் இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் மனிதநேயத்துடன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக நடந்திருக்காங்க. அந்த முன்னோர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரை படிக்க போகிறோன்னா வள்ளலார்.
வள்ளலார் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவர் அந்த பயிர்கள் கூட வாடி இருக்கிறத பார்த்து அவர் வந்து அந்த அளவுக்கு இரக்கமாக நடந்துக்கிட்டவர். சரிங்களா? அதுலேருந்து அவருடைய இரக்க குணம் தெரியும். நம்ம பாடப்பகுதியில் ஒரு சம்பவம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நம்ம வள்ளலார் வந்து ஒரு சாத்திரத்தில் வந்து வெளியே வந்து சத்திரத்தில் வந்து வெளியே வந்து படுத்துட்டு இருக்கும்போது, திண்ணையில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து அவர் தங்க கடுக்கன் போட்டிருந்தாராமா. அதில் வந்து ஒரு பக்கம் இருக்கிற அந்த கடுக்கனை அவன் திருடன் வந்து எடுத்துட்டான். எடுக்கிறது இவர் தெரிஞ்சுமே இன்னொரு பக்கமும் திரும்பி படுத்தாராம். அப்போ அந்த திருடனுக்கு ஈஸியாக இன்னொரு பக்கம் இருக்கிற காதையும் வந்து அந்த கடுக்கனையும் திருடிக்கிட்டானாம். திருடிட்டு முடிச்சதுமே வள்ளலார் அவங்க மென்மையாக சொன்னாங்களாம், "பா, இது வந்து தங்க கடுக்கன், குறைஞ்ச விலைக்கு வித்துறாத. ஒரு கடுக்கனோட நீ போனீன்னா உன்னை திருடன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நான் இன்னொரு பக்கமும் திரும்பி படுத்தேன்" அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதாவது தன்னுடைய பொருளை கவர்ந்துகிட்ட திருடன்கிட்ட கூட அவர் அன்பாக நடந்துக்கிட்டாரு. அவருடைய அன்புக்கு அந்த அளவுக்கு அவர் அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த நம்மளுடைய பாடப்பகுதியில் ஒரு சம்பவம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாருமே பசியால் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வடலூரில் அவர் இன்றைக்கும் அன்று பற்ற வச்ச நெருப்பு இன்றைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வடலூரில் சத்திய தருமச்சாலை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து யார் வேணாலும் போகலாம், சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அந்த இடம் இன்னமும் நிறைய பேர்த்துக்குடைய பசியை போக்குற ஒரு இடமா இருக்குது. வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வடலூரில் சத்திய தர்மசாலை ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்ததான் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அன்னை தெரசா. எல்லாருக்குமே தெரியும் அன்னை தெரசா. அவங்க வந்து அன்பு, அமைதி அப்படின்னாலே நமக்கு வந்து அன்னை தெரசா முகம்தான் நமக்கு ஞாபகம் வரும். அவங்க வந்து அவங்களுடைய ஒரு தியாகத்துக்கு, அவங்களுடைய அன்புக்கு ஒரு சம்பவமாக நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு நாள் சாலையோரத்தில் நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு மூதாட்டி வந்து அவங்க வந்து ஒரு பூனையோட பக்கத்தில் படுத்திருந்தாங்க. அவங்கள பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது அவங்க தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இவங்க அவங்கள தொடும் பொழுது அந்த மூதாட்டி சொன்னாங்க, "அம்மா, என்னை தொடாத, என்னுடைய நோய் உனக்கும் ஒட்டிக்கும்." ஆனால் அவங்க சொன்னாங்க, அவங்க அதை எதுவுமே சொல்லாதபடிக்கு அவங்கள பராமரித்து அவங்கள பாதுகாத்து, இன்னும் அவங்கள போல் யாரெல்லாம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்க வந்து உதவி செஞ்சாங்க, பராமரித்தாங்க. பெண்களுக்கு வந்து ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து இல்லங்கள்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு அன்பாக தியாகமாக நடந்துக்கிட்டாங்க அன்னை தெரசா அவங்க. அவங்க சில வரிகள் சொல்லியிருக்காங்க பாருங்க. "வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை." இந்த அற்புதமான வரிகளை சொன்னவங்க அன்னை தெரசா. இவங்க அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அன்னை தெரசா அவங்க சொன்ன வார்த்தை என்ன? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு நபர் யாருன்னா, கைலாஷ் சத்யார்த்தி. இந்த கைலாஷ் சத்யார்த்தி யார் அப்படின்னா, இவரை பற்றி ஒரு சம்பவம் நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் போவாராம். அப்படி போகும்போது இன்னொரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பானா. அப்படி வேலை செய்யும் பொழுது இவர் வந்து அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டாங்களாம், "நான் படிக்கிறேன், என் வயசு தான் நான் அவனுக்கும், ஆனால் அவன் வேலை செஞ்சிட்ருக்கானே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், "ஆமாப்பா, சாப்பிட்றதுக்கு பணம் தேவை, பணம் ஏதாவது வேலை செஞ்சால் தான் கொடுப்பாங்க, அந்த வறுமை காரணமாக அவன் பள்ளிக்கூடம் போகாமல் வேலை செய்கிறான்" அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சின்ன வயசில் அவருடைய மனதில் பதிந்த அந்த வார்த்தைகள் அவர் பெருசான பிறகு வேலைக்கு போகிற குழந்தை தொழிலாளர்களை இவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 6000 குழந்தைகளை வந்து இவர் மீட்டெடுத்திருக்காராம். கிட்டத்தட்ட 6000 குழந்தைகளை மீட்டெடுத்து இவர் வந்து குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு. இந்த குழந்தைகளுக்கு இவர் ஒரு இயக்கம் ஏற்படுத்தியிருக்காரு. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி இவர் வந்து குழந்தைகளை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி தான். இவர் சில வரிகள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? "குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது." அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் இவர் தான். குழந்தைகளை பாதுகாப்புங்கிற இயக்கத்தை இவர் ஏற்படுத்தியிருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த பாடத்துக்கான மதிப்பீடு படிக்கலாம்.
பாருங்க மதிப்பீடு. முதல் கேள்வி, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். என்ன? மனிதநேயம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல், அதுக்கு பேர் என்னன்னா மனிதநேயம். ரெண்டாவது கேள்வி, தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். தன் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். மூன்றாவது கேள்வி பாருங்க, அன்னை தெரசாவிற்கு டேஸ்கான நோபல் பரிசு கிடைத்தது. எதுக்காக அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க? அமைதிக்காக. சரிங்களா? நாலாவது கேள்வி பாருங்க, கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம். என்ன இயக்கம் தொடங்கினாரு? குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்ததா பொறுத்துக்க பாருங்க, வள்ளலார். வள்ளலார்னாலே பசிப்பினியை போக்கியவர். கைலா சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடமும் அன்பு காட்டியவர். அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.